இருக்கீங்க? நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோஸ் எடுக்க முடியல. இனிமேட்லும் ரெகுலரா நான் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குதிரைவாலி அரிசியை வச்சு ஒரு வெஜிடபிள் பிரியாணி. இது நம்ம ஹெல்தியா எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரியான குதிரைவாலி வெஜிடபிள் பிரியாணி. குதிரைவாலி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துகிட்ருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ரைஸ் 1/4 கிலோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு வெங்காயம் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதே போல் எல்லாமே சேர்த்து நமக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும். பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய நம்ம காயும் சேர்த்துக்கலாம், சத்தும் கூட நமக்கு. நான் இன்றைக்கி நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட அத்தன்டிக் பிரியாணி மசாலா வச்சு தாங்க செய்ய போகிறேன். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட்டும் உருளைக்கிழங்கும் சேர்த்துட்ருக்கேன். கூடவே உரித்த பட்டாணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நம்ம வெஜிடபிளை எண்ணெயில் வதக்குறப்ப அந்த வெஜிடபிளோட ராஸ்மெல் இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணியும். பாருங்கள் வெஜிடபிள் இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இந்த பிரியாணிக்கு ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகணும்னு இல்லை, இந்த அளவுக்கு வெந்தாவே போதும். இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னொரு தடவை செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதோட ராஸ்மெல் போயிடுச்சு. இதில் பாருங்கள் நம்ம அத்தன்டிக் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் இந்த அளவுக்கு சேர்த்துனாவே போதுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இது கூடவே 4 பச்சை மிளகாய் பாருங்கள், இந்த மாதிரி கீறி போட்டுக்கலாம். அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா பச்சை மிளகாய் வெடிக்கும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை, புதினா 2யும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு 2 அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ அரிசியை கொட்டிடலாம். படித்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஊறி இருக்குங்க. இப்போ கொஞ்சம் லெமனை புழிஞ்சிக்கலாம். உதிரி உதிராக இதை அப்படியே சும்மா மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு வெந்துருச்சு. நம்ம கொஞ்சம் இதில் நெய் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே இதே அளவுலேயே கரெக்டாக இருக்குது. காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கமன்னு இருக்குங்க பிரியாணி. வெயிட் போட்டுடலாம். இப்போ ஒரு விசில் வரட்டும். அப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 5 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டீம்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் கம்மன்னு வாசனை சூப்பராக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் சூப்பராக நமக்கு குதிரைவாலி பிரியாணி
குதிரைவாலி வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே கமகமன்னு பாருங்கள், சூப்பராக நமக்கு குதிரைவாலி வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே கமகமன்னு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இதே மாதிரியே செய்யுங்க நீங்களும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்பவுமே உதிராக பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றப்ப நம்ம காலையிலேயே செஞ்சால் கூடயும் மதியானம் சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.